ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்சைட் எட்ஜ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒரு ஃபோல்டரில் இருக்கிற டேட்டாவை எப்படி நம்ம எக்ஸல் ஃபைலில் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது லாஸ்ட் டைம் பார்த்த வீடியோ மாதிரி தான். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருந்த ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். இது ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் ஃபைலை எப்படி இம்போர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எம்டி எக்ஸல் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு சில விஷயங்கள் லிட்ரலி சேம் தான். அதே மாதிரி ரிப்பனில் இருக்கிற டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நியூ கொரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரம் ஃபைல் ஆப்ஷனில் ஜஸ்ட் கர்சரை மட்டும் மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு சைடில் ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் லாஸ்ட்டாக இருக்கிற ஃப்ரம் ஃபோல்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அ மொமெண்ட் லோட் ஆப்ஷன் ஒரு விண்டோ பாப்பப் ஒன்று ஷோ ஆகும். தென் ஃபோல்டர் பாத் ஆப்ஷன்ஸ் கேட்கும். அது சைடில் இருக்கிற ப்ரௌஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரௌஸ் ஃபார் ஃபோல்டர்னு ஒரு பாப்பப் ஒன்று வரும். அதில் போயிட்டு உங்கள் ஃபோல்டர் லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு தென் ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாப்பப் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற அந்த டெக்ஸ்ட் ஃபைலோட டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இருக்கிற லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கு நம்ம ஓப்பன் பண்ண எக்ஸல் ஃபைல் ஒரு நியூ ஷீட்டில் அந்த டெக்ஸ்ட் ஃபைல் டீட்டெயில்ஸ் மாதிரியே அப்டேட் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், லாஸ்ட் வீடியோவில் இந்த விஷயம் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் ஒரு ரிமைண்டராக வச்சுக்கோங்க. இப்போது லாஸ்ட் டைம் பண்ணது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை மட்டும் நம்ம அப்லோட் பண்ணோம். ஆனால் அதிலலாம் எக்ஸல் ஃபைல் கவுண்ட் ரோஸ் எக்ஸீட் ஆகாத மாதிரி பார்த்து அப்லோட் பண்ணோம். இதுலேயும் அந்த மாதிரி ஃபோல்டரில் இருக்கிற டெக்ஸ்ட் ஃபைலு கவுண்ட் எக்ஸீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்கேஸ் நீங்கள் எக்ஸீட் ஆகிற மாதிரி கவுண்ட்டை வச்சு அப்லோட் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆகும் வித் சம் எரரோட. பட் உங்கள்கிட்ட இருக்கிற டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கிற ஆக்சுவல் டேட்டாவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸல் ஃபைல் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அது எக்ஸிட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இங்கே லாஸ்ட்டாக விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஃபோல்டரில் இம்போர்ட் பண்ண ஃபைலோட டீட்டெயில் இந்த ஷீட்டில் அப்டேட் ஆகிருக்கு. இப்போது இங்கே ஒர்க் புக் கொரீஸ்னு ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு ரைட் சைடில். அதுக்கு கீழே நம்ம அப்லோட் பண்ண ஃபோல்டரோட நேம் காட்டுது. இப்போ எனக்கு இருக்கிற ஃபைல் தான் அந்த ஃபோல்டரில் இருக்குது. ஒரே ரோ தான் லோட் ஆகி ஷோ இருக்குது. இதே உங்கள்கிட்ட மல்டிபிள் ஃபைல்ஸ் இருந்தால் மல்டிபிள் ஆஃப் ரோஸ் இருக்கும். தென் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இங்கே நமக்கு அந்த ஃபோல்டர் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் ஷோ ஆகுது. இப்போ அந்த லொக்கேஷன் ஃபோல்டரில் உள்ளே இருக்கிற டேட்டா ஷோ பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்ம ஒர்க் புக் கொரீஸில் இருக்கிற சேனல்னு இருக்குல்ல, அது மேலே வச்சு ரைட் கிளிக் கொடுத்தோன்னா எடிட் ஆப்ஷன் வரும். அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நியூ விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த நியூ விண்டோவில் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோல்டரோட டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எவாலுவேட்டிங் கொரின்னு ஒன்று வரும். அதுக்கப்புறம் இன்னொரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவோட டாபிக் கம்ப்ளைண்ட் ஃபைல்ஸ்னு வரும். நீங்கள் எக்ஸாம்பிள் ஃபைல் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைல் டேட்டா டிஎக்ஸ்டின்னு இருக்குது. இப்போ எனக்கு அதில் ஒரு ஃபைல் தான் இருக்குது. அதனால் அதில் ஒரு ஃபைல் நேம் மட்டும் தான் ஷோ ஆகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு தென் ஓகே கிளிக் பண்ணுறேன். நான் ரிமைனிங் ஆப்ஷன்லாம் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்க்கணுன்னா நான் இந்த வீடியோ கீழே லிங்க்கு ப்ரொவைட் பண்ணுறேன். டெஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் ஒரு மொமெண்ட் லோட் ஆகி உங்களுக்கு எவாலுவேட்டிங் கொரின்னு அதுக்கப்புறம் ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கிற டேட்டாலாம் எக்ஸ்பேண்ட் ஆகி ஷோ ஆகும். நீங்கள் அதை ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாம் ஓகேனா லெஃப்ட் சைட் கார்னரில் ஃபைல் ஆப்ஷனுக்கு கீழே க்ளோஸ் அண்ட் லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கிட்டே இருக்கிற அந்த ஃபோல்டரில் இருந்த டெக்ஸ்ட் ஃபைல் எல்லாம்
நம்ம எக்ஸல் ஷீட்டில் இம்போர்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஃபோல்டரில் இருக்க டெக்ஸ்ட் ஃபைலை நம்ம எக்ஸலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ரைட் சைடில் இருக்கிற விஷயம் நம்ம இந்த ப்ராசஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you soon. அடுத்த வீடியோ பார்க்கலாம். Have a great day for you.